எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்பில் மட்டன் பிரியாணி செய்கிறேன் பாருங்கள். செம்மையாக செய்கிறேன் பாருங்கள். எல்லாருமே யோசிப்பாங்க. பிரியாணி செஞ்சதை வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நான் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி செய்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்நூறு கிராம் அளவு தான் இருக்கும் சிக்கன் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அதனால் எல்லோரும் எப்படி கரண்ட் அடுப்புலையே சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு கடந்த 26 வருஷமாக நான் கரண்ட் அடுப்பில் தான் சமைக்கிறேன். பாருங்கள், தாளிப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கணும். அதை நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா குத்தி விட்டு நல்லா வதக்கணும். நன்றாக வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து கொட்டி ஒரு கிண்டிடுங்க. வெங்காயம் நல்லா கிண்டுங்க. எல்லா வெங்காயமும் அந்த தாளிப்பும் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளியை கொட்டணும். தக்காளி நைஸாக அரிஞ்சிருக்கு. நல்லா வதக்கணும். வெங்காயம், அந்த தாளிப்பு, இந்த தக்காளி 3 லிங்க் ஆகணும். மிங்கிள் ஆனால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்திங்களா? நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தும் திறந்துடலாம். நல்லா வதக்கப்பட்டுரும். வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் அலசி வச்சுருக்கோம். அலசின சிக்கனை வந்து வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கிண்டிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணலை, நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்குது அவங்க கடையில் கட் பண்ணி கொடுத்ததே அப்படியே வச்சுக்கிட்டோம். நல்லா கிண்டணும். எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு கிண்டிட்டு கரம் மசாலா தூள் போடுறோம். மூணு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் பவுட்ரு இருக்குது, அதை கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் இறக்கும்போது போடணும். அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி ஒன்று சேர்ந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கிரேவி தானே, அதனால் கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அதுக்காக இது நல்லா சேர்ந்து கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். நல்லா வேகணும். அதனால் மூடி வச்சாச்சு. நல்லா கொதித்து வெந்தது தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. ஒரு கிண்டிட்டு இன்னொரு டைம் மூடி வச்சுருந்து திறந்துட்டு கிண்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெந்த வாசம் வரும். கிரேவினா ஒரு வாசம் வரும், அது பக்கத்து வீட்டுக்கே போகும், அந்தளவுக்கு வாசம் வரும். நல்லா கிண்டி விட்டுட்டு
இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து இறக்கணுன்னா கிரேவி ரெடி. பெப்பர் பவுடர் தூவுறேன். லாஸ்ட்டாக தான் பெப்பர் பவுடர் தூடணும். முன்னாடியே தூவினா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பெப்பர் பவுடர் எப்போயுமே லாஸ்ட்டாக தூவணும். பெப்பர் தூவியாச்சு. புதினா கொத்தமல்லி தழை தூவுறேன். வேவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வெந்துருச்சு, மாவு மாவாக வெந்துருச்சு. அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி நல்லா கொதித்தோடனே இறக்கி வச்சு மூடி வச்சுருங்க.